ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கீரை போண்டா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். காலைல டிஃபனுக்கு காலைல வேகமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க டிஃபன் சாப்பிடாம அப்படியே போவாங்க. ஸோ அவங்களுக்கு சுட சுட டக்குன்னு செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு 2 போண்டா சாப்பிட்டு போனால் கூட அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு ஹெல்த்தியானது. கீரை பாலக்கீரையில் செஞ்ச போண்டான்றதால நல்லா ஹெல்த்தியான போண்டா. வேலைக்கு போகிற உமன்ஸ் கூட லேடிஸ் கூட இந்த காலைல டிஃபனுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். கீரையே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். வாங்க இந்த போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீரை போண்டா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற கீரை பாலக்கீரை. இந்த பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரைக்கு அடுத்தபடியாக அதிக சத்துள்ள கீரை பாலக்கீரை. ஸோ நிறைய இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அயன் சக்தி அதிகமாக உள்ள கீரை பாலக்கீரை. இப்போ இந்த கீரையை மொத்தத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சோண்டு பாதி கீரை எடுத்து நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க. இந்த தண்டு இருக்கக்கூடாது, தண்டு எடுத்துருங்க. வெறும் கீரை மட்டும்தான் இருக்கணும், தண்டு இல்லாமல் கீரை ஆஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை பாலக்கீரை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, மல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சிக்கிங்க. இந்த வெங்காயம் கீரை எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா சேரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. நல்லா அழுத்து பிசைங்க. பொதுவாகவே கீரைனால பசங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி கீரை அவங்க உடம்புல போய் சேர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கணும், புதுசாக. ஸோ அந்த வகையில் நான் ட்ரை பண்ணது இந்த போண்டா. நம்ம இது நல்லா இந்த மாதிரி மசிக்கும் போதே கீரை நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். அதே போல் தண்ணி நல்லா விடுது பாருங்கள். இந்த தண்ணி தான் மெயின். இப்போ இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த கீரை வெங்காயத்துலேருந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இப்போ நம்ம இதில் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி பிசைங்க. நம்ம கீரையோட இந்த மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கீரையிலேருந்தும் வெங்காயத்துலேருந்தும் வெளியில் வந்த தண்ணி மட்டும்தான். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி போண்டா போட்டு எடுக்க கரெக்டான பதம். ஒருவேளை உங்களுக்கு புடி வரலைன்னா கொஞ்சோண்டு கடலை மாவோ இல்லாட்டி அரிசி மாவோ சேர்த்துக்குங்க, ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. போய் இந்த கீரை போண்டாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி இதை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. உள்ள வரைக்கும் நல்லா வேகணும்.
அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா உள்ள வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கீரை போண்டா ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டைமே எடுக்காது, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். காலைல டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், சுட சுட கீரை போண்டா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட வைக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ நான் தியரிக்காக செஞ்சதால் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இதோட தொட்டு சாப்பிட. அப்படி இல்லைன்னா உங்களாண்ட என்ன இருக்கும், சாம்பார் இல்லை காரக்குழம்பு வத்த குழம்பு எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.